மக்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அண்ட் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துகள். நல்லா பொங்கலை கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. நாங்கள் வழக்கம் போல என்ன புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைந்த பொசிஷனல் மின் அண்ட் மேக்ஸ் டென்சஸ். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணேன் கெயின். ஸோ நாங்கள் டென்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே டென்சர் ரெண்டு கொடுக்குறேன். என்ன வழக்கம் போல் எங்களோட அரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நாங்கள் லாஸ்ட் வீடியோலையும் என்ன இதை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணாங்க. 100 அண்ட் 10 வந்து கேப்பாக கொடுங்க. சரியா கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டென்சர் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் கரைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பொசிஷன் இன் த டென்சர். அதாவது வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபைண்ட் த பொசிஷனல் மின் அண்ட் மேக்ஸ். அதில் வந்து நான் ஒரு டென்சரில் வந்து மினிமமே மேக்ஸிமமே கண்டுபிடிக்கணும். பட் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த மினிமம் மேக்ஸிமம் எந்த பொசிஷனில் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு டென்சர் தெரியும், ஒன் டைமென்ஷனல் டென்சர். இந்த டென்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எங்கே இருக்குது, மேக்ஸிமம் எங்கே இருக்குது, அது உங்களுக்கு பார்க்கவே இருக்குது. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த இலக்கம் ஒன் தான் மினிமம், மேக்ஸிமம் வந்து 92. பட் இங்கே கொஷன் என்னடாங்கட பொசிஷன். இந்த ரெண்டு பொசிஷனையும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பொசிஷனத்தை நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மேக்ஸிமத்தின் பொசிஷன், அந்த இந்த பொசிஷன் இந்த டென்சர் தட் மேக்ஸிமம் வேல்யூ. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஆர்க் மேக்ஸிமம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, எங்களோட டென்சர் ஏ. ஸோ அதில் போய் இந்த ஆர்க் மேக்ஸன் இருக்குல்ல, இதை கொண்டு நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் வந்து டென்சர் 900. அப்போ இந்த 900 என்ன சொல்ல வருதுன்னா இண்டெக்ஸ். அதாவது எங்களோட டென்சருக்குள்ள இந்த டென்சரில் வந்து 9வது இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 9வது இண்டெக்ஸ் என்ன, 0 வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 0 வந்து 1 இருக்குது. 0 1 2 3 4 5 6 7 8 9 9ல் பார்த்தீங்கன்னா 91 இருக்குது. அப்போ இப்போ 91 தான் எங்களோட மேக்ஸிமம் வேல்யூ. பட் அந்த 91 வேல்யூவோட இண்டெக்ஸ் தான் என்ன 9. அந்த ரிட்டர்ன் ஆகிருக்க 9ன்றது ஒன்றுமே இல்லை, அந்த இண்டெக்ஸ். அப்போ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணல. எப்படி என்றால் இப்போ எங்களோட டென்சர் ஏதானே, அதில் இப்போ இண்டெக்ஸுக்கு வந்து 900 கொடுத்தா எங்களுக்கு அந்த மேக்ஸிமம் வெளியே வரும். பார்த்தீங்கன்னா என்ன 91. இப்போ 91ன்றது மேக்ஸிமம். இந்த பார்த்தீங்கன்னா டென்சரில் தெரியும் மேக்ஸிமம் வந்து 91. பட் இங்கே இந்த ஆர்க் மேக்ஸாக கொடுக்கும்போது என்ன ரிட்டர்ன் ஆகும்னா என்ன, அந்த டென்சருண்ட மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிற பொசிஷன். அது பொசிஷன் மீன் இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸ் வந்து என்ன 9. ஸோ அவ்வளோதான் விஷயத்தில் வரும், ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம். ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்க போகிறது மினிமம் வேல்யூ. ஓகே, உங்களுக்கு மினிமம் டென்சரில் பார்க்க எவ்வளோ வந்து மினிமம் வந்து 1. பட் இங்கே ஐடியா வந்து என்ன, எப்படி வந்து எங்களுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்காம அந்த வேல்யூவோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறது. ஒரு சிலோட என்ன நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சம் டைம் உங்களுக்கு டென்சர்ஸில் வந்து வேல்யூ தேவைப்படாது. பட் அந்த வேல்யூ இருக்கிற பொசிஷன் இல்லாட்டி இந்த இண்டெக்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்படி இதை ஆப்பில் வரும், அதாவது அந்த ஒரு சின்ன சின்ன கான்செப்ட். ஸோ இப்போ இதில் மினிமம் வேல்யூவோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சிம்பிள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன ஆப்பில் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக் மினிமம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா என்ன, மினிமம் வேல்யூ எங்களோட டென்சரில் மினிமம் வேல்யூ எங்கே இருக்கோ அந்த அந்த வேல்யூயோட இண்டெக்ஸ் இல்லை பொசிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா 0 பொசிஷன், 0 பொசிஷனில் 0 இண்டெக்ஸில் தான் என்ன மினிமம் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கவே வழங்க இதான் எங்களோட ஸ்மால் டென்சர் வந்து. இல்லை மினிமம் வேல்யூ 1 1 இண்டெக்ஸ் வந்து 0. சரி, உங்களுக்கு தெரியும் பைதனை பொறுத்தவரை என்ன இண்டெக்ஸிங் வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம். இப்போ வந்து எங்களோட டென்சரே. ஸோ அதில் இண்டெக்ஸ் ஸ்கொயர் வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்தா அந்த வேல்யூ ரிட்டர்ன் அது பார்த்தீங்கன்னா என்ன 1 தான் என்ன எங்கட என்ன மினிமம் வேல்யூ அந்த டென்சரில் வந்து. ஸோ இதான் என்ன இந்த நாங்களோட டிஸ்கஸ் பண்ண வந்த டாபிக். அதாவது ஆர்க் மினிமம் ஆர்க் மேக்ஸ் அப்படி அப்ளை பண்ணுறது ஒரு டென்சருண்ட பொசிஷனை பேஸ் பண்ணி அந்த வேல்யூ கொண்டு அந்த பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணி அப்புறம் அந்த அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி அந்த வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன் பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்சர் அக்ரிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ அவங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா தயவு செய்து போய் பார்த்துங்க. டென்சர் அக்ரிகேஷன் பார்த்துட்டோம், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து மேட்ரிக்ஸ் என்ற கான்செப்ட் நிறைய பார்த்தாங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தாங்க, பார்த்துட்டு மெயின் 2 ரூல்ஸ் பார்த்தாங்க. டென்சர் அரித்மெட்டிக் பார்த்துருக்கோம், டென்சர் அட்ரிபியூட் பார்த்துருக்கோம், ரேஞ்ச் ஆஃப் டென்சர்ஸ் வேரியஸ் மெத்தடில் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ டைமென்ஷனில் வேரியஸ் டைமென்ஷன் டென்சர் எப்படி கிரியேட் பண்ணலாம், 0 1 2 3 இந்த டென்சர் எப்படி பைட்டோச்சில் கிரியேட் பண்ணது, தென் பைட்டோஜன் டைன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த பைட்டோச் பார்க்குறீங்க. நாங்கள் பைட்டோச்சில் கம்ப்யூட்டர் விஷன் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் தான் இது. அகெயின் அது எப்படி நான் இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதுக்கான ஒரு பேசிக் தான் இதில் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பேசிக் நான் ஒரு 1 வீக்கில் முடிச்சிடுவேன். ஸோ தயவு செய்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்தியா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.